என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிறப்பிலே அவனை ராஜாவாகவே, வேதாகமத்தில் யார் ராஜான்னு பிறக்கல, பிறக்கும் பொழுது ராஜாவாக பிறந்து ரெண்டு பேர் தான். ஒன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய தொடையில் இப்படி எழுதப்பட்டிருந்தா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அடுத்து ராஜா என்று சொல்லி பிறப்பிலே பிறந்தவன் யாரு சொன்னா, தாவீது. வேறு யாருக்கு ராஜான்னு பிறந்ததாக யாருக்கு சரித்திரமே கிடையாது. மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். சொல்லுங்க, வாயை திறந்து, ராஜாவை பெற்றான். மற்ற ஒரு பயலுக்கும் ராஜான்னு சொல்லல. ஆண்டவரை உயர்த்துற பிள்ளைகள் என்னைக்குமே ராஜா தான். சொல்லுங்க, ராஜா தான். ஆமா, சொல்லுங்களேன். தாவீது எப்படி பிறப்பிலே ராஜாவோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேர் ராஜாக்கள் தான். சொல்லுங்க, ராஜா தாவீது மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேரும் ராஜகுமாரர், ராஜகுமாரத்தி. ஆமே, நீ பிறந்திருக்கிறாய். தேவனால் பிறந்தவன் எல்லாமே ராஜகுமாரன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய ரத்தத்தினால் எவெல்லாம் கழுவப்படுறான் அவெல்லாம் ராஜா. வாசிப்போமா? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே, நம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு. ஒரு காலத்துல பாவங்களை கழுவி, துரோகி, பிச்சைக்காரன், தரித்திரன், எப்படி நமக்கு முகவரியே கிடையாது. ஆனா அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால உனக்கு எனக்கு என்ன மேன்மை கிடைச்சு தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பு அவனை எப்படி வச்சிட்டாரா? நம்மை ராஜாக்கள். சத்தமா வாயை திறந்து சொல்ல, இரண்டாவது பிறந்திருக்கிற நீ தேவனால் பிறந்த அத்தனை பேருமே ராஜகுமாரன். ஆமா, சொல்லுங்களேன். ஆமே, சொல்ல, ராஜகுமாரன் சொல்லுதா ராஜான்னு சொல்லுதா? ராஜாக்கள். வாயை திறந்து, ராஜகுமாரனா ராஜாவா? வாயை திறந்து சொல்லுங்க, என்ன சொல்லுது? நம்மை ராஜா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பு என்னவா மாத்தினாரா? ராஜாக்களும் ஆசாரியர் கூட்டமா மாத்திட்ட. ராம சொல்லுங்களேன், ராஜகுமாரத்தியே, ராஜகுமாரன் அப்படி என்றா. ஓ ஆமே, அவர் ராஜா என நான் ராஜா. ஆமா, சொல்லுங்களேன். அவர் சிங்கம் என்றால் நானும் சிங்கம். அவர் யூதா கோத்திர சிங்கம். ஆமே, நான் சிங்க குட்டி அப்படி என்றால் அவர் ஜெயித்தது போல நானும் ஜெயிப்பேன். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் உயர்த்துவோம். ரீபா ராகாபா, தோல்வி உனக்கு என்பது இல்லை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நம்மை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 8 நாம் வாசிக்கும் பொழுது, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார் என்று வாசிக்கிறோம். கிரீடம் கொடுக்கப்பட்டது. முதல் ஆதாம் அந்த கிரீடத்தை இழந்து போனான். இரண்டாம் ஆதாமா இருக்கிற இயேசுவின் மூலமாக நமக்கு மீண்டும் அந்த கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்ன? அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி, நம்முடைய பிராணனை அழிவிலிருந்து மீட்டு, இரக்கங்களினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எதை சூட்டிட்டார? மீண்டும் முடி சூட்டப்பட்டோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமை, சொல்லுங்க. அதனால தான் அவரை பாடாம இருக்க முடியலையே. அந்தஸ்து இல்லாத எனக்கு அந்தஸ்து கொடுத்தார், மகிமை இல்லாத எனக்கு மகிமையை கொடுத்தார், தரித்திரனா இருந்த எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், அவருடைய கணத்தை கொடுத்தார். ஆமை, சொல்லுங்க. அவருடைய ஆளுகையை கொடுத்தார். ஆமை, சொல்லுங்களேன். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர், சொல்லுங்க, எந்த மனுஷனையும் ஆமை தரித்திரனா வைக்கிற தெய்வம் அல்ல. எந்த மனுஷனையும் பிரகாசமா வைக்கிறவர், ஆச்சரியமாய் வைக்கிறவர், அற்புதமாய் வைக்கிறவர். அவரை அண்டிக் கொள்கிற எல்லாருமே பாக்கியவான்கள். கையை தட்டி உர்ராபா தீனா மசாலா கோட்டா பேலா கரா எக்கனா போரபோ. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவரை பாடாம இருக்க முடியாது. இல்ல, தெருக்களிலும் திண்ணையிலும் படுத்து பசியின் கொடுமையினாலே உயிருக்கு போராடி கொண்டிருந்த என்னை ஒரு கண்ணும் என் மேல் இரக்கம் இல்லாதிருந்தது. இயேசு என்னை பார்த்தார். படிப்பு இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, தகப்பன் இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, ஏதா எல்லாத்தையும் எழுந்துட்டேன். சாவை தவிர வேறு வழியே இல்லை. அப்படிப்பட்ட கிடந்த எச்சையலை போல் வீசி எறியப்பட்டவனாயிருந்த
17-18 வயசு வரையிலும் தெருக்களிலே ஒரு பிச்சைக்காரனை போல அனாதையாக சுற்றி திரிந்த இந்த பைத்தியமா இருக்கிற லூகாஸ் சேகருக்கு வாழ்வை கொடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் போய் அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது யார் கொடுத்தது? படிப்பு எழுத படிப்பு தெரியாது, கிராமர் தெரியாது, தமிழ் கிராமர் தெரியாது, எழுத படிக்க தெரியாது. ஆனா ஆண்டவர் பயன்படுத்துறாருல, அது அவருடைய சர்வ ஞானம், அதுதான் அவருடைய கிருபை. உண்மையை சொல்றேன், டேட்டே கிடையாது. அவ்வளோ ஒரு பிஸி, ரொம்ப எனக்கே டயர்டு. ஏன் நிறைய இடத்துல டேட்டை கொடுத்துட்டு என்னால் முடியல. அவ்வளோ ஒரு பிஸியான ட்ராவல். காலையில் அவங்க சர்வீஸ் முடிச்சுட்டு திருவிந்தெல்லாம் முடிச்சுட்டு வேகமாய் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். பொள்ளாச்சியில் நாளைக்கு பெருவிழாவில் மீட்டிங். இவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் சொன்ன எந்த மனுஷனையும் இயேசு பிரகாசிக்க பண்ணுறாருல்ல. இயேசு யாருக்கும் பச்சை பாதம் பார்க்கிறவரல்ல. சொல்ல பாயத்திலிருந்து சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுமா. சி மேஜர் அப்படியே போடு. ஆமென். மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை, பட்சபாதம் எதுவுமே உம்மிடமும் இல்லை, யாரையுமே நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீன நின்று பாராமல் அணைத்து கொண்டீரே. அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. கையை உயர்த்து. அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. உரத்த சத்தமாய் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாது, துதிக்காம இருக்க என்னால் முடியாது. பாடாம என்னால் இருக்க முடியாது, துதிக்காம இருக்க என்னால் முடியாது. சொல்லும். வீதியில கிடந்தேனே, சொல்லுங்க. வீதியில கிடந்த என்ன பார்த்து பிழைத்திரு என்று சொல்லி மறுவாழ்வை தந்தாரே இயேசு, மறுவாழ்வை தந்தாரே இயேசு. புழுதியிலே இருந்தேனே, குப்பையிலே கிடந்தேனே, புழுதியிலே இருந்தேனே, குப்பையிலே கிடந்தேனே, தேடி வந்து மீட்டெடுத்து ராஜாக்களோடு அமர வைத்தாரே, அமர வைத்தாரே. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லை, இல்லை, அன்பிற்கு ஈடு இணை இல்லை, இல்லை. ஆமென். சில வேளை பிளைட்ல போகும்போது நிறைய அமைச்சர்கள் என் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. என் முதலமைச்சருடைய பக்கத்து சீட்ல உட்காந்துருப்பான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ராஜாக்கள் மத்தியில் அமர வைக்கிற தெய்வம். ஆமை சொல்லுவோமா? சொல்லுங்க. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உன் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. சத்தமாய் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உன் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. ஓ அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உன் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. ஓ அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உன் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா.
இல்லை இல்லை இல்லை, வாய திறந்து இல்லை 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 இல்லை. ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாமே இந்த உலகத்துல எல்லாமே லிமிட் தான். லிமிட் மீறின தாய் கூட கொன்னுடுவா, தகப்பன் கொன்னுடுவான், எல்லாமே கொல்றவங்க தான். சொல்லுவாங்க இது பாருங்க, இது வரைக்கும் தான் பொறுத்திருப்பேன், இதுக்கு மேல நான் என்ன, இதுக்கு மேல பண்ணா மிருகம் மாறிடுவோம், அப்படித்தானே சொல்ற மனுஷன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லையா, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாதான். சொல்ல அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு அப்படியே. இந்த உலகத்துக்கு பிரமாணம் இருக்குல்ல, பூமிக்கு பிரமாணம் இருக்குல்ல, ஆழம் அகடம் உயரம் எல்லாம் இருக்குல்ல, கணக்கிட்டு இல்ல. உம்மன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. வாய திறந்து அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. ஏசையா, கையை உயர்த்தி ஏசையா, ஏசையா ஏசையா. நல்ல கவனிங்க, இன்னைக்கு வேற விதமா அன்பு காட்டுறது போல உன்னை தூக்கி குப்பையில போட்டு போயிடுவான் மனுஷன். எந்த அன்பை நம்பாத, இயேசுவின் அன்பை மாத்திரம் நம்பு. அது மாயை இல்லாத அன்பு, ஒரிஜினல் அன்பு. இந்த அன்பு உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போயிடும். மனுஷனுடைய அன்பு உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும், உன்னை சாக வச்சிருவான், அனோனுவா சாக வச்சிருவான். ஆனா ஆண்டவருடைய அன்பை அறிந்தவர்கள், அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அன்பை அறிந்ததுனால தான் அவன் சொல்றான், எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, உபத்திரமோ வியாகுலமோ பசி நிர்வாணமோ எது வந்தாலும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன். ஆமே, நிச்சயத்திருக்கிறேன். ஆமே சொல்லுங்க, அவர் அன்பு அறிஞ்ச. ஆமே சொல்லுங்க, பவுல் சொல்றார், அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. சிங்கிங், அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. ஓ, அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. ஆமென்.